அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி பலன் பார்த்திங்க அப்படின்னா 7வது ராசியான துலா ராசியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த துலா ராசிக்கு அதிபதி யார் பார்த்தோன்னா சுக்கிர பகவானே வருவார். இந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை 3, 4 பாதம் இது செவ்வாயோட நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வரும். இந்த சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானோடது. அதனுடைய 4 பாதங்களும் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் வரும். விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள் இதில் வரும். ஓகேங்களா? அப்போது இந்த ராசி அதே மாதிரி இந்த ராசியில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் உச்சம் பெற ராசியும் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நீச்சம் அடைகிற ராசியும் இந்த ராசி தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ராசியில் பார்த்தா அப்போ இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இதில் செவ்வாயும் இருக்குது, குருவும் இருக்குது, ராகுவும் இருக்குது. இந்த அதிபதியும் பார்த்திங்கன்னா சுக்கிரன். இங்கே உச்சம் பெற கிரகம் எதுன்னு பார்த்தா சனி. ஆக நீச்சம் பெறது யாருன்னு பார்த்தா உங்களுக்கு சூரியன். ஆக இந்த கலவையில் தான் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இந்த ராசியில் செவ்வாயும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு 2, 7 கூடியவராக செவ்வாயே வரார். சரிங்களா? அதே மாதிரி குரு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசிக்கு 3, 6 கூடியவராக குரு பகவானும் வராது. இந்த ராசியில் அதே மாதிரி 4, 5 கூடியவராக பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் இந்த உச்சம் பெற ராசி. அப்போ இவர் வேறு எல்லாமே அந்த இது அதே சுக்கிரனை எடுத்தோம் அப்படின்னா இந்த அதிபதி சுக்கிரன் அவர் 1, 8 கூடியவராகிடுறார். அப்போது இந்த எல்லாமே இந்த கிரகம் எல்லாமே 1லேருந்து 8க்குள்ளே இதில் இருக்கவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அதே மாதிரி இப்போ சூரியன் இதில் நீச்சம் அவர் 11ஆம் இடத்துக்கான அதிபதியாக வந்துடுறாரு. எல்லாமே இந்த ராசிக்காரர்களாக அந்த ஒரு சிறப்பு அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசி பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷன் 7வது ராசி. ஸோ 7வது அப்படின்னு ராசி போயிடுச்சு கலத்திரம் குறிக்கும், நண்பர்கள், பங்காளிகள், இந்த மாதிரி இதில் கூட்டு தொழில் இதில் இந்த 7வது ராசி குறிக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படின்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லச்சே கேட்கவே வேண்டாங்க. இவங்க சுகவாசிகள்னு சொல்லலாம். அழகு நிறைந்தவர்கள்னு இருக்கும். பேச்சு, செயல், இவங்க தோற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு வசீகர தன்மை இருக்கும் அவங்கக்கிட்ட. அதே மாதிரி இவங்க எப்படின்னா ஒரு பேச்சு கூட கரெக்டாக பேசுவாங்க. யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் கரெக்டாக பேசுவாங்க. பேச்சு சாமர்த்தியம் அவங்கக்கிட்ட இருக்குது. பேச்சாலே இவர்கள் வெற்றியும் கொள்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க பேச்சில் அத்தகைய திறமை வாய்ந்ததாக இவர்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் நீதிமான்கள் மாதிரி இவங்க எந்த ஒரு இதுவும் கரெக்டாக தராசு எப்படி இருக்குதோ அதை மாதிரி இந்த தராசு நடுவில் இருக்க முள் மாதிரி தான் இப்படி அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கை தரமும் அதே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. இவங்க அதை ஒரு பேலன்ஸ்டு முள் அதே மாதிரி பேலன்ஸ்டாக அங்கே எடுத்துகிட்டு வருவாங்க இந்த துலா ராசிக்காரர்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவர்கள் படிப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்ல செயல்கள் பண்ணுவாங்க, நல்ல எண்ணங்கள், தர்ம சிந்தனையாளர்கள் கூட சொல்லலாம். எல்லாருக்கும் நல்லா உதவும் மனப்பான்மை இருக்கும். இவங்களுக்கு எது இவங்க சரின்னு படுதோ அதை இவங்க செய்வாங்க. மற்றவங்களுடைய பேச்சை இவங்க அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க சுய முயற்சியிலே முன்னேறணும்னு நினைப்பாங்க. எப்போ யாரோட முதுகுலையும் சவாரி செய்ய விரும்ப மாட்டாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதேமாதிரி இவங்களுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை, நல்ல இதுவாக எல்லாமே உங்களுக்கு சுக்கிரன்றப்போ சொல்லிச்சே கூட இது சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா அதிதேவதையாக மகாலட்சுமி தேவியும் வர்றாரு. மகாலட்சுமியாக வரதுனால இவங்களுக்கு எந்த ஒரு இது எல்லா விதமான சுகங்கள் எல்லாமே அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் இந்த துளாராசிக்காரர்கள். வாழ்க்கை, அப்புறம் படிப்பு, வாழ்க்கை, சுகம், பிரயாணங்களில், தொழில்களில், பிள்ளைகளில் அனைத்து பாக்கியங்களும், அனைத்து வகை சுகங்களும் அனுபவிக்க பிறந்தவர்களே இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிக்க பிறந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம். எல்லாத்துலேயுமே அனுபவிப்பாங்க. எல்லாமே ஒரு சுகமான வாழ்க்கை தான் இருப்பாங்க இவங்க. அதே மாதிரி இவங்க எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு சேஃப் ஜோன் சொல்லுவோம். அந்த சேஃபாக சைடே இவங்க கேம்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. நல்ல நிலை, உயர்நிலை நிலை என்பார்கள். எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இவங்க நின்று கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சமம் பண்ணி இது பண்ணி விட்ருவாங்க.
எதிரிகளையும் கூட வந்து இவங்க நண்பர்களாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சு சாமர்த்தியம் இந்த துளாராசிக்காரர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். கூட சனி பகவான் இங்கே உச்சம்பர ராசி இல்லையா, அதனால் இவங்க யார்கிட்ட எப்படி பேசணுமோ, கீழே இருக்க நண்பர்கள் கீழ்நிலையில் இருந்த ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கி கரெக்டாக யாரை எங்கே எந்த காய் எப்படி நகர்த்தணும், செஸ்ஸில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ராஜா எப்படி போகுது, இது சோல்ஜர்ஸ் எப்படி மூவ் பண்ணணும், குதிரை எப்படி மூவ் பண்ணணும், அந்த இது பண்ணலான்ட்டு அதே மாதிரி இவர்கள் அதே மாதிரி தான் காய் நகர்த்தி அந்த செயல்கள் வந்து வெற்றி காண்பார்கள் நம்ம சொல்லலாம். நல்ல எண்ணம், உயரிய சிந்தனைகள், அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர் கூட சொல்லலாம். அதாவது ரொம்ப உடம்பை இது பண்ணின்னு வருத்தின்னு வேலை செய்ய மாட்டாங்க, நல்ல வேலை செய்வார்கள், நல்ல அதை செய்கிற வேலையை கரெக்டாக செய்வாங்க. அதே மாதிரி அதனால் இவங்க உழைப்புக்கும் மதிப்பு கொடுப்பார்கள் சொல்லலாம். ஏன்னா சனியினோட இதனால் மதிப்பவர்கள் உழைப்பவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல உழைப்பவர்கள் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருக்கும், ஒரு உயரிய எண்ணங்கள் இருக்கும், நல்ல படிப்பு, தொழில், நல்ல எல்லாமே வந்து ஒரு சிறந்து விளங்குபவர்கள் இந்த இதில் இருப்பாங்க, இந்த துளாராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தான் சொன்னேன். இவர்கள் வந்து தோற்றம் வந்து நல்ல பொலிவோட தோற்றம் இருக்கும், அழகிய நீண்ட பல்வரிசை, அழகிய ஒரு ஃபேஸ்லேயே வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு தேஜஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தோற்றம் பொலிவோடு இருப்பாங்க. ஆள் நல்ல உயரமாகவும் இருப்பாங்க, சில குள்ளமாகவும் இருப்பாங்க, நல்லா வந்து ஆஜானுபாவம், கம்பீரம், பொலிவு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தான் இவங்களுக்கு. இவங்க குணநலங்கள் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஈகை குணம் சொல்லலாம். கருணை, அன்பு, பாசம் எல்லாமே நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க. இவங்க பகைவரே மன்னிக்கும் குணம் தான் இவங்களுக்கு இருக்கும். அதனாலே இவங்க வந்து ஒரு சில சமயத்தில் பிரச்சனைகளையும் இவங்க சம்பாதிப்பாங்க. பட் இவங்க அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலை பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அத்தகைய குணம் படைத்தவர்கள் இந்த ஏன்னா மற்றவங்கக்கிட்ட வந்து இப்போ மற்றவங்க வந்து இவங்களுக்காக பரிதாபப்படுறது, ஒரு அனுதாபப்படுறது இவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து இவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதை வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அதை மற்றவங்ககிட்ட சொல்லி வந்து பேர் வாங்கிக்கணுன்ற நினைக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லா உதவும் மனப்பான்மை இருக்கும், ஒரு உயரிய சிந்தனைகள் இருக்கும். இவங்க எல்லாருக்கும் லட்சியம், ஒரு உயர்நோக்கு பார்வை அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய விஷயத்தில் வந்து மற்றவங்க தலையிடுறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களோட ஒரு விஷயத்தை மற்றவங்கள தலையிட விட மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நேர்த்தியாக இருப்பாங்க வேலையில். ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு ஸ்டேட்டஸ் கூட மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க அதுக்கேற்ற மாதிரி தராதரம் ஏற்ற மாதிரி பேசணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கேற்ற மாதிரி இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே, குணங்கள் எல்லாமே அதை ஒட்டியே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அத்தகைய திறம்பிக்க வரலாம். படிப்பு நல்ல கேள்வி ஞானம் நல்லாவே இருக்கும். பட்டுன்னு கற்பூரம் மாதிரி இவங்க படிப்பில். ஸோ அது மாதிரி வந்து ஒரு வாட்டி இது பண்ணாலே வந்து இவங்க டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. இப்போ நல்ல படிப்பாளிகள் கூட நம்ம சொல்லலாம். அதாவது புதுசாக எண்ணங்கள், இவங்க சிந்தனைகள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். புது எண்ணங்கள், புது ஐடியாஸ் இது பண்ணுவாங்க. புது இதுவாக வந்து இதில் இருப்பாங்க. அதேமாதிரி இவங்க ட்ரெஸ்ஸிங் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஒரு நீட்னஸ்ஸு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். இதே வந்து மற்றவங்ககிட்டே இவங்க எதிர்பார்ப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இவங்க செய்யறது தவறுன்னு தெரிஞ்சால் கூட அதை இவங்க திருத்திக்க நினச்சிப்பாங்க. வெளிக்காமிச்ச மாட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதை இவங்களே திருத்திப்பாங்க. அதேமாரி இவங்க ஒருத்தர் மேலே அவங்க கோவம் பட்டு பேசிட்டாங்க அப்படின்னா கூட கோவத்தை மறந்து திரும்பி அவங்ககிட்ட வந்து நண்பர்கள் போல் வந்து பழகிற ஒரு சமநிலை உள்ளவர்களாக தான் இவங்க இருப்பாங்க. அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த துளாராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இவங்களுடைய மன வாழ்க்கை அப்படி எடுத்தோம் அப்படின்னா, இவர்கள் வந்து கேட்கவே நாங்கள் ராசியே அதிபதியே சுக்கிரன் தான், இவரே கலத்திரக்காரன் தான். அப்போ மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேணாம். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுகமான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாம். லைஃப் பார்ட்னர் நல்லாவே அமையும் அவங்களுக்கு. நல்ல பிள்ளைகள் இருக்கா அவங்களுக்கு. அந்த வாழ்க்கை துணையை வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் வந்து அவங்கள வந்து ஒரு சம அந்தஸ்தில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது 7ஆம் இடம்லையா, தராசிலையா இவங்க இது. அதனால் இவங்க லைஃப் பார்ட்னர் இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு ஈக்குவலாக தான் வச்சுருப்பாங்க. இவங்க அதே மாதிரி தான் இவங்க ஈக்குவலாக தான் நடத்துவாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக இவங்களும் செய்வாங்க. லைஃப் பார்ட்னர்ஸும் வந்து இவங்க அமைகிற மன வாழ்க்கையை துணையை அவங்களும் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு என்னது பர்ஃபெக்ட் மேட்சிங் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் வந்தவொடனே இவங்களுடைய வாழ்க்கை திறமை வந்து ஒரு உயரிய நிலைக்கே போயிடும் சொல்லலாம்.
நல்ல எண்ணங்கள், ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, அந்த மாதிரி இது கூட சொல்லலாம். இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்களுடைய இதில் வரைச்சி வந்து ஆஃப்டர் இந்த மேரேஜ் அப்போ இவங்க லைஃப் பார்ட் வந்து இவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இவங்களாம் எப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் நல்லாயிருக்கும். நல்லா எல்லாருமே நல்லா ஹெல்பிங் டெண்டன்சியில் இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கூட வந்து இவங்களுக்கு அமைஞ்சிரும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது இவங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவங்க வந்து இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி இவங்க விட்டு கொடுப்பாங்க, ஒரு வாட்டி இவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கோ வந்து ஒருத்தர் அடங்கி போகிறோன்னு நம்ம சொல்கிறீங்களா, அதே மாதிரி தான் இவங்களோட லைஃப். ஏன்னா இவங்க தராசிலேயே அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏறினாங்கன்னா இவங்க இறங்கிடுவாங்க, இவங்க ஏறினாங்கன்னா அவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் யாரும் அமைதியாக போயிடுவாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அந்த இடத்துல பிரச்சனை வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை துறை நல்லாவே வாழ்க்கையாக இருக்கும். சுகமான வாழ்க்கையை தான் சொல்லலாம். சுகவாசிகள் நல்லா அனுபவிக்க பிறந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இவங்களுடைய இப்போ படிப்பு சொல்ல மாட்டோம். படிப்பு பற்றி இதில் படிப்பு வந்து நல்ல படிப்பு இருக்கும். ஆரம்ப காலத்தில் படிப்பில் ஒரு சில தடைகள் இருக்கலாம். இருந்துச்சுன்னா இவங்க நல்ல படிப்பு படிப்பாங்க. இவங்க வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு என்ன சொல்கிறது, இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள், அதுவும் இல்லைன்னா இந்த கணக்கு இந்த மாதிரி இதில் ஏன்னா இவங்க கால்குலேட்டிவ் மைண்டு இவங்க இருக்கும். அதனால் வந்து கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், காமர்ஸ் குரூப்பு அந்த மாதிரி இதில் படிக்கலாம். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. ஒரு சிலர் தான் வந்து டாக்டர்ஸ் அந்த இதில் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் தான் இருப்பாங்க. பேங்கிங் செக்டார்ஸு அந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டதில் அவங்க படிச்சிருப்பாங்க. அதில் ஒரு நல்ல நிலைக்கு இவங்க இருப்பாங்க. அதில் நம்ம எந்த வித சந்தேகமும் இல்லை. குருவோட இதுவும் இருக்கிறதுனால ஒரு அதான் லெக்சரர் படிப்பு அதை மாதிரி கூட இவங்க படிப்பாங்க. அதெல்லாம் வந்து படிப்பில் இவங்க நல்ல இதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மைண்டு மாதிரி இவங்களுக்கு அட்வான்ஸ் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க இயற்கையாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ படிப்பை பற்றி குறைய தேவையில்லை. அடுத்தது பார்த்தா அவங்களுக்கு பொருளாதாரம் பற்றி இங்கே இருக்குது. சுக்கிர ராசியில் சுக்கிரனோட வீடு இது, அது மகாலட்சுமி அம்சத்தை இவங்க பொருளாதாரத்துக்கு குறை சொல்லவா வேணும். பொருளாதாரன்றது இவங்களுக்கு ஒரு இதுவாகவே இருக்காது. பணன்ற ஒரு இதுவே வந்து ஒரு கஷ்டமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு பணம் வந்து போயிட்டுருக்கும். எப்பப்போ தேவையோ அப்போ பணம் வரும். இவங்கெல்லாம் எப்பயும் ஒரு சேஃப்டி டெபாசிட் மாதிரி இவங்க வச்சுருப்பாங்க. பேங்கர் கூட சொல்லலாம். இவங்க சேஃப்டி டெபாசிட்டர் இருக்கவங்க சொல்லலாம். பணம் வந்துகிட்டே இருக்கும், இவங்க சரியாக இருக்கும். எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் இவங்க செலவு சமாளிப்பாங்க. அதேமாதிரி கடன் வாங்க அஞ்ச மாட்டார்கள். ஒரு சமயத்தில் கடன் வாங்கினா அந்த கடனை வந்து கரெக்டாக அடைக்கவும் செய்திருவாங்க. அதே மாதிரி பணம்ன்றது அதான் இவங்க ஒரு பெரிய பொருட்டாக அதை வந்து இவங்க பணத்தை நோக்கி இவங்க போனாலும் இவங்களுக்கு பணம் தேடியே வரும். அதேமாதிரி இவங்க ஒரு இடத்துல இவங்க கடன் கேட்குறாங்கன்னு கூட டக்குன்னு இவங்களுக்கு கிடச்சிரும். அந்த கடனை இவங்க கரெக்டாக அடைச்சிருவாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இவங்களுக்கு பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையே இருக்கும். வீடு, வண்டி வாங்க நல்ல ஒரு பெரிய இருக்கும். இவங்க வீடெல்லாம் கூட பெரிய பெரிய லெவலில் தான் இருக்கும். ஒரு ஜிஜான்டிக்காக இருக்கும்னு சொல்லலாம். வீடாகட்டும், வண்டி ஆகட்டும், இவங்க இருக்கிற இடம் கூட அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை நிறைந்தவர்களாம். ஒரு கலைநயத்தோடு இருக்கும். இவங்க வீடு எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கூட ஒரு கலைநயத்தோடு இருக்கும். நல்ல இன்டீரியர் டெக்கரேட் எல்லாம் பண்ணி ஒரு சிறந்த இதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ பொருளாதாரத்தை பற்றி இவங்களுக்கு எந்த வித குறையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பொருளாதார நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு இருக்கும். பின்னாடி லைஃப்பையும் இவங்க சேர்த்து வச்சிடும். அதனால் வந்து இவங்க ஜென்ரேஷனோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற அளவுக்கு இவங்க பணம் சேர்ந்துடும். அந்தளவுக்கு வந்து இவங்க பொருளாதார ஏற்றம் இவர்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் தொழில். இவங்க தொழில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உத்தியோகம் போனாங்கன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கலாம். கவர்மெண்ட் அதிகாரிகள், நிதித்துறையில் இருக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி இதுலேயும் இருக்கலாம். அதேமாதிரி வந்து குருவோட இருக்கிறதா இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லெக்சரர்ஸு, அதே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், கணக்கு, இது மாதிரி பேங்கிங் செக்டார்ஸு இந்த மாதிரி இதில் கூட இவங்க இருப்பாங்க. தொழிலே இவங்க செய்தாங்க அப்படின்னா கூட அயர்ன் அண்ட் ஸ்டீல் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து இவங்களுக்கு நல்ல அதை ஆள் வச்சு வேலை செய்கிறாங்க இல்லையா. சனியோட வீடு இல்லையாது. அதனால் இவர்கிட்ட எவ்வளோ வேலையாட்கள் வச்சு இவங்க வேலை செய்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்க தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கனரக அந்த இயந்திரங்களை வச்சு தயாரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிஷினரிஸ் இதெல்லாம் இவங்க தயாரிக்கிற தொழில்கள் இவங்க பண்ணாங்க அப்படின்னு தொழில்கள் அதை பண்ணச்சே வந்து இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு உயரிய நிலைக்கு அடைஞ்சிருவாங்க. அதான் சொன்னேன், இவங்க ஒரு மிடில் ஏஜில் மேலே இவங்களை பிடிக்க முடியாது. இவங்க ஒரு பெரிய லெவல் நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, பேர், புகழ் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிரும். இவங்களும் வந்து ஒரு புகழ் கொஞ்சம் விரும்புவர்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து புகழுக்கு மயங்காதவங்க. ஓகேங்களா. அதனால் இவங்களுக்கு தேடியே வரும் எல்லாமே.
அதனால் அவங்களுக்கு தொழில் நல்ல தொழிலே அமையும் சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட, அதாவது நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்தாலும், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க தொழிலை எடுத்து செய்தாலும் மேலும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க தொழிலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா வந்து இவர்களுக்கு வந்து பார்த்தோம் நோய்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அசிடிட்டி ப்ராப்ளம், கல்லீரல் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கால் கைக்கெல்லாம் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸு, பேக் பெயின் வரும். காலில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. அந்த மாதிரி வியாதிகள் தான் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்க ரொம்ப சொல்லலாம். ஸோ இவர்கள் வந்து அதான் ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். நம்ம என்ன சொல்ல, உணவில் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நம்ம என்ன செய்வோம், பழங்களை சேர்த்துக்கோங்க, கைக்கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி எல்லாமே நல்ல இதை சேர்த்துக்கிச்சு வந்து இவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் நோயினாலே இவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். இவங்க அதை பேலன்ஸ்டு இது இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து நோயினாலே இவர்களுக்கு பாதிப்புகள் இல்லைன்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த எண்கள் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த எண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 4, 5, 6, 7, 8 இது அதிர்ஷ்டம் நிறைந்த எண்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிழமைகள் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் இவங்களுக்கு ஏற்ற கிழமைகள். இவங்க செயல் இது வந்தாலும் இந்த கிழமைகளை இவங்க எடுத்து செய்தாங்கன்னா அது வந்து இவர்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி நிறம் பார்த்தோம் அப்படின்னா வெண்பட்டு, ஒயிட்டில் வந்து இந்த ஜிகின்னு சொல்கிறோம் இல்லையா, மினுமினுக்கும் பட்டு. ஸோ அந்த மாதிரி ஒயிட்டு இல்லாட்டி பச்சை, இது ரெண்டும் வந்து இவர்களுக்கு ராசியான நிறம், நல்ல நிறம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு திசை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இவங்களுக்கு தென்கிழக்கு இவர்களுக்கு ஏற்ற திசையாக இருக்கும். இவர்கள் வெற்றி எதுவும் செய்யறதுனா கூட அது நோக்கி இந்த வீடுகள் வந்து இவங்களுக்கு நல்ல தொழிலோ இல்லை வியாபாரமோ இல்லை வந்து உத்தியோகத்தில் போகிற இல்லை வீடு எதாவது கட்டினா கூட அது அந்த பேஸில் வச்சு கட்டினாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுமாதிரி வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தா மகாலட்சுமி வழிபாடு தான். வெள்ளிக்கிழமையில் வர மகாலட்சுமி வழிபாடு செய்தால் இவங்களுக்கு அனைத்து தோஷங்களும் நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு வெற்றியே தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதே மாதிரி இப்போ வந்து இந்த ராசிக்கு 12 வீடுகள் எப்படி இருக்கும் பாவக ரீதியாக ஒரு ஷார்ட்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்போ துலா ராசிக்காரர்கள் அழகு நிறைந்தவர்கள், அதாவது வீரம், கலகலப்பு பேர் வழிகள், சிந்தித்து செயலாற்றுபவர்கள் சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் வந்து ஆராய்ந்து அதுக்கு திறன் அறிந்து அதுக்கப்புறம் தான் வந்து செய்யும் தன்மையுடையவர்கள். கொஞ்சம் நிதானமும் இருக்கும், ஒரு சமயத்தில் வந்து வேகமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி வந்து சரராசியாக இருக்கிறதுனால இவர்கள் செயல்னால் வேகம் நிறைந்த செயல்களாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகம் நிறைந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இது வந்து காற்று ராசி வேறு. ஸோ காற்றுன்றப்போ வேகம் ஜாஸ்தி, ஸ்பீடும் இருக்கும், அதே வேகம் ரெண்டுமே கலந்த இதுவாக இந்த துளாராசிக்காரர்கள் இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்பீடு, மின்னல் வேகம் சொல்லலாம், ராக்கெட் ஸ்பீடு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவர்கள் செயல் இருக்கும். அந்த செயல் ஆனால் இவங்க செய்யலாம் அதுக்குள்ளே அவங்க மைண்ட் வந்து ஒரு ஸ்பீடி மைண்டு, கேல்குலேட்டிவ் மைண்டுன்னு சொல்லலாம், ஸ்பீடி மைண்டாகவும் சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி ஆனால் பர்ஃபெக்டாக செய்துருவாங்க. அந்த எந்த வித இதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு திறமை படைத்தவர்கள் சொல்லலாம். நல்ல படிப்பு, எல்லாருக்கும் நல்லா உதவும் மனப்பான்மை இருக்கும், யாரையும் வெறுக்க மாட்டாங்க இவங்க. அந்த ஒரு குணம் வந்து இந்த துளாராசிக்காரர்கிட்ட இருக்கும். பகைவனுக்கும் நட்பு பழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த துளாராசிக்காரர்கள் இருப்பாங்கன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. நல்ல தொழில், நல்ல இது எல்லாமே வந்து இவர்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இதே தான் வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2ஆம் இடம் பார்த்தா இவர்களுக்கு விருச்சிக ராசி வரும். ஸோ விருச்சிக ராசி அப்படின்னு இங்கே செவ்வாய், இவங்களோட ராசிலேயே ஒரு செவ்வாயும் இருக்கார். ஸோ அதனால் வந்து இவர்கள் அமையும் வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு 2வது குடும்பம் அதுமாதிரி சொல்கிறோம். ஸோ குடும்பம் சொல்லச்சா வந்து அதே இந்த 2ஆம் இடமாக தான் 7க்கும் அவரே வரார். செவ்வாய் தான் வந்து துளாராசிக்கு 7ஆம் இடம் பார்த்தோன்னா செவ்வாய் தான் மேஷ ராசி வரும், அங்கேயும் வந்து செவ்வாய் தான். அப்போ 2-7க்கு செவ்வாய் தான் வருவார். அப்போ பார்த்தோன்னா 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானம், வைஃபுன்றோம். ஸோ அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் போது கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து அந்த கோபத்தில் வார்த்தை 2ஆம் இடம் அப்படின்றப்போ அது வாக்கு, தனம், குடும்பம் அதுக்கும் அதை சொல்கிறோம். அப்போது இவர்கள் வந்து அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒருத்தர் ஏறினா ஒருத்தர் இறங்கிடுவாங்க நான் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி நல்ல வாழ்க்கை துணையனையும் நல்ல தைரியம் மிக்கவர்கள், அதான் இவங்களுக்கு சம லெவலாக இருப்பாங்க.
அவங்களுக்கு. அதனால் ஈக்குவல் பார்ட்னர்ஸ், மேட்சிங் பார்ட்னர்ஸ் நம்ம சொன்னோம். நல்ல குடும்பமாக இருக்கும். திறமை வாய்ந்த குடும்பம், நல்ல பேர் புகழ் எல்லாமே இவர்களுக்கு இருக்கும். வீடு செவ்வாயினால பூமிக்கும் ஒரு இதுவாக இருக்கிறதுனால வீடு வண்டி ஒரு லைஃப் பார்ட்னர்ஸ் வந்தவுடனே இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும். ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலை அமைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் பணத்துக்கும் சரி, குடும்பத்துலேயும் ஒரு நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குன்றதில் இந்த 2ஆம் இடத்துல சொல்லலாம். அதனால் நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் எந்த வித குறையும் இல்லை. சுகவாசிகள் சொல்லலாம். செவ்வாய் அப்படின்னு பெண்கள் அப்படின்னால அது அவருடைய வீடாக இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் குடும்பத்தை பற்றி இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லைஃப் பார்ட்னர்ஸ் இதுவும் சரி, இதுவும் நல்லாவே இருக்கும் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 3ஆம் இடம் பார்த்தா குரு பகவான். அவரே 6க்கும் அதிபதியாக வர்றார். ஸோ 3, 6க்கு அதிபதியாக வர்றதுனால அந்த குரு பகவான் இந்த துளாராசிக்கு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால இவர்கள் சுய முயற்சிகள் தான் அவங்க முன்னேறுவாங்க. அதில் ஒரு சில தடைகள் இவங்களுக்கு, அதான் சொன்னேன், ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்கால இது கொஞ்சம் ஸ்டெடியாக லைஃப், அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அது நம்மளுக்கு ஒரு அனுபவம் தரும்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே அதனால தான் வாழ்க்கையில் 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் கெட்டவரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி அந்த வாழ்க்கை அனுபவத்தை தரது அந்த குரு பகவானும் தருவார். அதனால் இவங்க 3ஆம் இடம் அப்படின்றப்ப அந்த குரு பகவான் பகை விடாததுனால குரு யாரையும் டைரெக்டாக கெடுத்துட மாட்டார். அவருக்கு திருத்தி கெடுக்கிற மாதிரி கெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு ஏற்றி விடுவார் அப்படின்னு தான் குரு. ஏன்னா குரு இது சுபர். அதனால் இவரோட முயற்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் கல்வி எல்லாத்துலேயுமே ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஆனால் அதில் வெற்றி கொள்வார். கொஞ்சம் ஒரு பிரேக் அப்புறம் ஒரு வின் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அந்த அனுபவத்தை வச்சு அவங்க நல்ல மேலே லிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் முயற்சிகள் எல்லாமே தடைகள் தான் வெற்றிகளை காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இது குரு அப்படின்றப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு குரு முன்னாடி சொல்லிச்சு நம்ம புத்திர பாகியத்தை சொல்ல மறந்துட்டோம். ஸோ இவர்கள் புத்திர பாகியம் அப்படின்றப்ப இந்த துளாராசிகளுக்கு நல்ல புத்திரர்களே இருப்பார்கள் நம்ம சொல்லலாம். புத்திரம் தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த புத்திரர்களே இவர்களுக்கு நன்மைகளே நிறைய நடக்கும். அவர்களுக்கால குருவாகி இருக்கிறதுனால ஒரு சில ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில நோய்கள் அதுமாதிரி வர்றதுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்காக ஒரு சில கடன்கள் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அதான் பிரச்சனை கிடையாது. நல்ல புத்திரபாகியம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கும் இந்த துளாராசிக்காரர்கள் கூட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில கண்டங்களை சந்திச்சிருப்பாங்க 5 இல்லை 10 வயசுக்குள்ளே. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் நல்ல நிலையே இருக்கும். ஏன்னா குருவோடு இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனைகள் இவருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 3, 6க்கும் குருவே வராரு. ஸோ 6ன்றப்போ கடன் நோய் தான் சொன்னேன். இவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகளுக்கும் சொல்கிறதுனால அதனால தான் பிள்ளைகளுக்கு ஒரு சில நோய்கள் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இவங்க செலவு செய்ய வேண்டிய இதுவாக இருக்கும். ஸோ குரு தனத்துக்கும் புத்திரக்காரகனாக வர்றதுனால அதுக்கு நோய்க்கு அந்த இதில் இருக்கிறதுனால இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில செலவுகள் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது அதனால் இவங்க கடன் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். பட் அது சரியாயிடும். நான் குரு கெடுத்தும் கொடுப்பார். அப்படின்னால அது பிற்கால வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கணும், ஒரு டர்னிங் பாயிண்ட் அது மாதிரி. ஸோ அதனால் அந்த ஒரு இதை தான் இருக்கும். சரிங்களா. அதுக்கு அடுத்து 4, 5 கூடியவராக தான் சனி பகவான். ஸோ சனி அப்படின்றப்போ இவர்கள் வீடு எல்லாம் வாங்கினா இவங்க ஒரு நல்ல கட்டின வீடு இல்லை செகண்ட் அந்த மாதிரி வீடு இதில் வச்சு நல்ல இது இருக்கும். வண்டியெல்லாம் ஒரு நல்ல இதுவாக நல்ல அமைப்பு இவங்க. ஏன்னா இந்த சனி பகவான் இவங்க ராசியில் தான் உச்சமும் பெறார். ஸோ அதனால் அந்த இதில் பிரச்சனைகள் இருக்காது. புத்திர பாக்கியம் தாமதம் இருந்தாலும் நல்ல புத்திரர்கள் அமைவார்கள். பூர்வீகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் அந்த வீட்டில் இவங்களுக்கு செட் ஆகாது. தந்தை வழியில் வர பூர்வீகம் இவர்களுக்கு அந்தளவுக்கு நிலைச்சி நிற்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இவங்க. ஸோ அதனால் வேறு ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அங்கே இருக்குச்சு. ஆனால் அந்த இடம் இவங்க இருக்கிற இடம் இவங்க செழிப்பாக இருப்பாங்க, நல்ல நிலையில் இருப்பாங்க. ஸோ 4, 5 கூட சனி பகவானும் இங்கே வந்துடுது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு எது கரெக்டாக 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா யார் புதன் வர்றார். 9, 12 கூடியவர் புதனாக வர்றார். ஸோ 9, 12 கூடியவர் புதன் வர்றதுனால அதனால் அவங்க அறிவு சார்ந்த விஷயங்களில் இருப்பாங்க. பாக்கியங்கள் நல்ல லைஃப் பார்ட்னர் சமயம் நல்ல இது இருக்கும். படிப்புனாலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ புதன் அப்படின்றதுனால ஜோதிட தொழில் அதை மாதிரி இதில் இருக்குச்சு. நல்ல முன்னேற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையில் அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த பாக்கியங்கள் எந்த தாய்மாமன் உறவுகளை ஒரு நல்ல ஆதரவு அதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு சொல்லலாம். தாய் வழி உறவுகளையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எந்த ஒரு செயல்லையும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு செய்வாங்க. சில சமயங்களில் ஒரு மன சஞ்சலங்கள் அதில்
இது பண்ணி ஜெயிச்சு வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அதனால் பாக்கியத்துக்கு தடை இல்லை. ஏன்னா சுக்கிரனுக்கு புதன் நட்பு தான். ஸோ அதனால் வந்து அவருக்கு பாக்கியத்துக்கு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அயன சயன போகத்துக்கு எந்தவித குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது 10ஆம் இடம் அப்படியே சந்திரன் கடகம் வரும். ஸோ சந்திரன் அப்படியே தாய் கிரகம், அது குளிர்ச்சியான கிரகம். ஸோ அது நீர் ராசியாக இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் தொழிலை எடுத்து செய்தாங்க அப்படின்னா வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்களா, அந்த மாதிரி இதில் சொல்லலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஆடை ஆபரணங்கள், சுக்கிரனோட இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள், அந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, பியூட்டி பார்லர்ஸு, ஸோ இந்த மாதிரி தொழிலெல்லாம் இவங்க செய்யச்ச வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். இவர்கள் வந்து எந்த ஒரு இதுவும் லாப நோக்கத்தோடு தான் செய்வாங்க. ஃப்ரீ சர்வீஸ் நாட் வேலிட் இவங்கக்கிட்ட. ஓகேங்களா? எந்த ஒரு இதுவும் வந்து லாப நோக்கத்தோடு செய்வாங்க, கணக்கு பார்த்து செலவும் செய்வாங்க. அதே மாதிரி வந்து இவங்க ஒரு சமயத்தில் தான் வந்து ஆடம்பர செலவுகளாக இருக்கும். ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா பார்த்து தான் கொடுப்பாங்க. நல்ல எப்பவுமே என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வந்து இவங்களுடைய மெயின் குறிக்கோளாக தான் இருக்கும் துளாராசிக்காரரை பொறுத்த வரைக்கும். அதனால் இவங்க செலவு செய்யறதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, சம்பாதிக்கிறது எவ்வளோ அதை பற்றியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த ஒரு இது இருக்கும். 11ஆம் இடம் சூரியனால் அதை சந்தையினால் அரசு சம்மந்தப்பட்டவங்க ஒரு சில இவர்கள் வந்து வரவுகள் லாபங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ தந்தை வழியில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில தடைகள், அந்த ஒரு பூர்வீகம் அந்த இதில் வந்து இவர் கிடைக்கிறதுக்கு பாக்கியங்கள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அது மூலியமாக சில வருமானங்கள் இவருக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது இவங்க அரசு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தியிருப்பாங்க, அந்த மாதிரி இதில் பிஸ்னஸ் ஆஃபீஸும் தரகு கமிஷன் அந்த மாதிரி மூலம் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் இவங்க நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவங்க வந்து மகாலட்சுமி தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு மேலும் நன்மைகள் அப்படி கிடைக்க நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கான இது. இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.